ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான இந்தியாவுக்கான ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங் எழுதும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். எதுவுமே ஒரு இந்தியாவை நம்ம மேலோட்டமாக எதுவும் குற்றம் சாட்டிட முடியாது. நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அது ஏதாவது ஒரு முக்கியமான வேர்டிக்ஷன், சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இண்டெக்ஸோட ரிப்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கமிஷனுடைய ரிப்போர்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டோட பேசிஸில் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் அன்ஈக்குவல் எக்கனாமி. ஸோ அதாவது என்னென்னா, என்ன சொல்கிறது, ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த எக்கனாமிக் கேப்பில் இந்தியா மிக வேகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி போகுது அப்படின்னா, அமெரிக்கா மெக்சிகோவெல்லாம் தாண்டி நம்ம இந்த இன்ஈக்குவல் எக்கனாமியில் மிக வேகமாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த ரிப்போர்ட். இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி, வெல்த் இன்இக்வாலிட்டி எல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய கர்வுக்கு பேர் என்னென்னா கினி கோஎஃபிஷியன்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கினி கோஎஃபிஷியன்ட்டை நம்ம 0 to 1 அப்படின்னு மெஷர் பண்ணுறோம். 0 அப்படின்னா மோஸ்ட் ஈக்குவல் எக்கானமி, இதுவே 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஈக்குவல் சொசைட்டி அல்லது கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட 0 to 1 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இதை நம்ம இந்த கினி கோஎஃபிஷியன்ட்டை மெஷர் பண்ணுவோம். அடுத்த ஹிஸ்ட்ரியிலேயே கல்ச்சுரல் கரண்ட் அஃபேர்ஸ்னு இதை வச்சுக்கலாம். இந்த வருஷம் டிசம்பர் 11 மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பிறந்தநாள் அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், யூனியன் கவர்மெண்ட்டோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்னென்னா பாரதிய பாஷா உத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை கண்டக்ட் பண்ணாங்க. எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்தியன் லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல்னு அர்த்தம், இந்திய மொழிகளுக்கான திருவிழா அப்படின்னு அர்த்தம். இதை எல்லாத்தையுமே அவங்க சான்ஸ்கிரைடைஸ்டாக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இதுவே என்னென்னா இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான். ஏன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே ஆர்டிகல் 348(1)B பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அஃபிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே அஃபிஷியல் லாங்குவேஜான இங்கிலீஷில் தான் இருக்கணும். எல்லாமே ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அப்படின்னு போச்சு அப்படின்னா அது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இந்த ஸ்கீம்ஸில் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக சவுத் இண்டியன், குறிப்பாக தமிழ் பசங்களுக்கு இது ரொம்ப ஒரு சிரமமாக தான் இருக்குது. பட் இனியோ நம்ம இதை படித்து தான் ஆகணும். ஸோ பாரதிய பாஷா உத்சவ் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க, இந்தியன் லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல். இதனுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மெனி லாங்குவேஜ் ஒன் எமோஷன் அப்படின்றது தான் இதோட இந்த வருடத்துக்கான தீம். இதில் ரொம்ப சிறப்பம்சமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்திலேயே மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸில் பழங்குடியினர் நல அமைச்சகத்திலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதிவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ஆப் ஒன்று இது பண்ணியிருந்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப் என்னென்னா, ரொம்ப முக்கியமான ட்ரைபல் லாங்குவேஜஸில் இருந்து எல்லாத்தையும் என்னென்னா இங்கிலீஷ்கெல்லாம் அதை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னா முக்கியம்தான். ஏன்னா இன்றைக்கி பழங்குடியின மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இண்டிஜீனியஸ் நாலேஜ் இருக்குது இல்லைங்களா, மெடிசனை பற்றி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி, இந்த எக்காலஜிக்கல் அடாப்ஷன் பற்றி, இது எல்லாத்துக்கும் அவன்கிட்ட என்னென்னா ஒரு கல்ச்சரலி ரிச் ஹெரிட்டேஜ் இருக்குது. அவன் காலகாலமாக அவன் தன்னையும் தன் சமுதாயத்தையும் அதுக்குள்ளார என்னென்னா தகவமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அதுக்கு அடாப்ட் ஆகி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலேஜு எல்லாத்தையும் நம்ம வாங்கிறதுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அடுத்த ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவோட குவாண்டம் ரோட் மேப்பு 2047 நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக்கோட சேர்ந்து ஐபிஎம் நிறுவனமும் சேர்ந்து இதை நம்ம செயல்படுத்த போகிறோம். இதன் மூலமாக 2047 இந்தியா குவாண்டம் எக்கனாமிக்ஸில் டாப் 3 இருக்க போகுது. ஸோ இதை சுற்றி தான் நம்ம என்னென்னா நிறைய இப்போ செயல்பாடுகள் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா ஆந்திராவில் நம்மளுக்கு கூகுளோடைய டேட்டா சென்டர்ஸ் வருது. அதை சுற்றி ஆந்திரா பக்கத்தில் குவாண்டம் வேலின்னு ஒன்று என்னென்னா இப்போ செயல்படுத்துறதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குவாண்டமை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். இந்த குவாண்டம்ன்றது ரொம்ப என்னென்னா ரொம்ப டீப்பர் டாபிக். இது இப்போ இந்தியாவிலேருந்து உலக நாடுகள்லேருந்து எல்லாமே குவாண்டம் நோக்கி போயிட்டுருக்கனால, குவாண்டம் டெக்னாலஜி நோக்கி போயிட்டுருக்கறனால இதை நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா குவாண்டம் அப்படின்னா என்னது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ இதை நம்ம இந்தியாவுடைய நேஷ்னல் குவாண்டம் மிஷன் அப்படின்றத தனி ஒரு டாப்பிக்காக எடுத்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடுவோம். அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இது எதுக்காக பார்க்குறோன்னா, நியூஸில் வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு வந்து என்னென்னா இவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். பட் அது நம்மளுக்கு எக்ஸாமில் வருமானா வராது. எக்ஸாம் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து என்னென்னா 7th May 1916 இந்த ஆர்கனைசேஷன் தொடங்கினாங்க. இதோட பேரண்ட் பாடி எதுன்னா பார்டர் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்றது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே இருக்குது, ஸ்டேட் ஹைவே இருக்குது. இவங்க மாநிலத்துக்குள்ளாரையும் தேசிய அளவுலேயும் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஹைவேஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்னா இவங்க போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்தியாவினுடைய வெளிநாடுகளுக்கு இடையிலான எல்லைகளில் இவங்க தான் வந்து என்னென்னா ரோடு போடுவாங்க. இது ரொம்ப கடினமான பணி தான், ரொம்ப சவாலான பணி தான். ஏன்னா மலைகள், கரடுகள், ஆறுகள், பள்ளத்தாக்குகள் இதெல்லாம் கடந்து இவங்க போடணும். இது வந்து இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்தியாவில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உள்ளூர் வாசிகளுக்கு வேலை தர்றதுனால இது வந்து என்னென்னா ஒரு ரூரல் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமாகவும் நிறையா இடங்களில் இது வந்து கருதப்படுது. போர்க்காலங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்ஸ் ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னாலும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துறதுக்காக இவங்க உடனடியாக அதுக்கான வேலைகள்லாம் செய்வாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இராணுவத்திற்கான ஒரு பொறியியல் அமைப்பாக இது இருந்தாலுமே கூட இது எல்லா வகையிலையும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் இவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறதும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா December 10 வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, December 10 1948 சர்வதேசிய மனித உரிமை பிரகடனம் வந்து என்னென்னா வெளியிடப்பட்டுச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 30 ஷரத்துகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஷரத்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனி மனிதர்கள் எந்த மொழி ரீதியாக, இன ரீதியாக, சாதி ரீதியாக அல்லது தேசிய ரீதியாக எந்த விதத்துலையும் தனிநபர்களுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆவணங்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் இதை வந்து என்னென்னா நம்ம மொழியாக்கம் செஞ்சுருக்கோம். இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனி மனிதர்களுடைய சுதந்திரம், சமத்துவம், கருத்துரிமை இது எந்த காலகட்டத்திலையும் எந்த காரணத்திற்காகவும் மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இந்த லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்றதெல்லாம் வந்து என்னென்னா பிரெஞ்சு புரட்சியினுடைய தாரக மந்திரமாக வந்து என்னென்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் நமக்கு வந்து இதை எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கு அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இதில் நமக்கான இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸும் என்ன இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மனித உரிமை சட்டம் 1993 கையெழுத்திடப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ October 12, 1993 தான் வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ தமிழ்நாடு 1997 நம்ம அதை வந்து உருவாக்கியிருக்கோம்.